ஓஎஸ்எம் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு கம்பெனி டெவலப் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்ல இந்த செக்யூரிட்டி ஃப்ளா வந்து இருக்கு, அதாவது லூப் ஹோல் இருக்கு. இது ஒரு கவர்மெண்டோட ஒரு மிஸ்மேனேஜ்டு சிஸ்டமோட ஒரு ஃபால்ட். இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணி மார்க்ஸை மாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா இந்த பேட்ச் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. முக்கியமான ஒரு பாஸ்வேர்டை ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஃப்ரண்ட் எண்ட்லேயே அதை அப்படியே லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது லீக் பண்ணதுனால அந்த பாஸ்வேர்டை யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த ஓடிபி சிஸ்டமே ஃபெயிலியரா இருக்குமோன்ற இந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்ல அந்த ஓடிபி சிஸ்டம் வந்து ஃபெயிலியரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12th படிச்சுட்டு இருக்காரு, ஒரு ரீவால்யூவேஷன் போடுறாரு அப்படின்னா அந்த ரீவால்யூவேஷன் போடுறப்ப கூட இல்லாத ஒரு ஸ்டூடெண்டோட ரெக்கார்டை கிரியேட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், இருக்கிற ஸ்டூடெண்டோட மார்க்கையும் மாற்ற முடியும். நீங்க பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்ல ஒரு சேட் பாட் இருக்கும் உங்களுக்கு. அந்த சேட் பாட் கிட்ட நீங்க போயிட்டு டைரக்டா இல்ல இது என்னோட இமெயில் இல்ல, என் செகண்டரி இமெயிலா இதை ஆட் பண்ணிக்கணும் ஒரு புது இமெயில் உங்க இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணி உங்களுக்கு ஓடிபி அனுப்பும். அந்த ஓடிபியை வச்சு நீங்க யாரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வேணா லாகின் பண்ண முடியும். தம்பி கண்டுபிடிச்ச அந்த மாஸ்டர் பாஸ்வேர்ட் எங்களோட டூலிங்ஸ் லிஸ்ட்ல வந்து இருந்தது அப்படின்னா அவர் 30 மினிட்ஸ்ன்னு சொன்னாரு, 3 மினிட்ஸ்ல அந்த பாஸ்வேர்டை ஃபிளாக் பண்ணிடுவோம். அந்த செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டினோட எம்பேனல்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு அந்த எம்பேனல்மெண்ட் இருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் அரசு சார்ந்த வெப்சைட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ண முடியும். இல்ல இவங்க சொல்ற குற்றச்சாட்டு அந்த ஒரு கம்பெனிக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. அது பொலிட்டிக்கலா அது நடந்திருக்கலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சிபிஎஸ்சி இஷ்யூ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு 3 பசங்க 20க்கு கீழே இருக்கக்கூடிய எத்திக்கல் ஹேக்கர்னு ஒரு நம்பர் கிளைம் பண்ணுறாரு. அந்த 3 சின்ன பசங்க மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க அந்த சிபிஎஸ்சி போர்ட்டலோட ஓஎஸ்எம் அந்த மெத்தட் போர்டை வந்து ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இது இங்கே என்ன நடந்திருக்கு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிசார்கா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா நான் இந்த மாதிரி சிபிஎஸ்சியோட ஓஎஸ்எம் போர்ட்டலை ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்றது கிளைம் பண்ணுறாரு. அவர் கிளைம் பண்ண சொல்ல என்னன்னா முதல்ல சொல்லலை எப்படி ஹேக் பண்ண என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டேன், என்னோட சர்டின் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு, அதாவது இந்தியாவோட சைபர் செக்யூரிட்டி ரெஸ்பான்ஸ் டீம், நான் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் தரல. ஓகே, சரியான ரெஸ்பான்ஸ் தரல அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் கண்டுபிடிச்சதை எடுத்துட்டு போயிட்டு பொதுவெளியில ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ இங்க இருந்து தான் இந்த இஷ்யூ ரொம்ப தீவிரமாகுது. இதுல என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலா கவர்மெண்டோட அவங்க சிபிஎஸ்சி வந்து இந்த இயர் தான் அந்த ஓஎஸ்எம் ஆப்ஷனை கொண்டு வராங்க. ஆன்லைன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படின்றது, அதாவது பேப்பர் திருத்துற மெத்தடை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலா அவங்க பண்றதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதுபடி ஒரு நிறுவனத்துக்கு கீழே இது ரன் ஆகுது. இதை அந்த தம்பி வந்து ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது அவ்வளோ ஈஸியான மெத்தட் தானா? அவ்வளோ ஈஸி ஆக்சஸ்ல தான் அந்த சைட் இருந்துதான்? உண்மையே சொல்ல போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியான வழியில தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அந்த வீடை நல்லா சூப்பராக லாக் பண்ணியிருக்கீங்க, ஒரு காஸ்ட்லியான லாக் ஒன்று போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போக சொல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பூட்டை சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பூத்தொட்டியில் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஷூ பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் அந்த வீட்டோட உரிமையாளராக இருந்தீங்க, இல்லை அவங்க பையனாக இருக்கீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு தெரியும் அங்கதான் இருக்கு சாவி, கீ எங்கே இருக்குன்னு தெரியும். இவரும் என்னன்னா அந்த ப்ராடக்ட்ல கீ எங்க இருக்கும் அப்படின்றத சும்மா தேடி பார்த்துருக்காரு. பார்த்தோன்னா பப்ளிக்கா இருந்திருக்கு. இவங்க என்னன்னா பூட்டிட்டு முக்கியமான ஒரு பாஸ்வேர்டை ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஃப்ரண்ட் எண்ட்லேயே அதை அப்படியே லீக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது லீக் பண்ணதுனால அந்த பாஸ்வேர்டை யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையானது வெறும் வேலிட் ஒரு யூசரோட, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் ஐடி, அந்த பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா மட்டும் போதும் உங்களால ஒரு அட்மின் ஆக்சஸ் எடுக்க முடியும் அப்படின்றது தான் அவர் கிளைம் பண்றாரு. இதை நம்ம வேலிடேட் பண்ண சொல்ல உண்மையாலே அப்படி ஒரு பாஸ்வேர்டு இருந்திருக்கு, அந்த லாஜிக் அங்க இருந்திருக்கு. ஓகே, இப்போ அது வந்து அந்த ஓடிபி ஆப்ஷன்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா?
ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அந்த ஓடிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் லெவலில் அந்த மாஸ்டர் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஃபில் ஆயிருக்கு. புரியல, அது கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? இப்போ நார்மலாக இப்போ பேங்க்கோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோம் வைங்க, என்னோட யூசர் நேம் போடுறேன், லாகின் கொடுக்குறேன், ஓடிபி எனக்கு வருது. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஓடிபி இருக்கிறதுனால சேஃப் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பொதுமக்கள் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த ஓடிபி சிஸ்டமே ஃபெயிலியரா இருக்குமோன்ற சந்தேகம் வருது. அந்த ப்ராடக்ட்ல அந்த ஓடிபி சிஸ்டம் வந்து ஃபெயிலியரா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, கிரியேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு டெவலப்பர் அதை உருவாக்கணும், அந்த உருவாக்குறதுல இருக்க பிழையினால இது இந்த பிரச்சனை. ஸோ அந்த மாஸ்டர் பாஸ்வேர்டை யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஓடிபி ஆத்தென்டிகேஷனே இல்லாம பைபாஸ் பண்ணி, அதாவது ஓடிபி ஆப்ஷன் இல்லாம பைபாஸ் பண்ணி டைரக்டாவே லாகின் பண்ண முடியும். ஓகே, சோ இது வந்து அந்த ஃப்ளால இருந்திருக்கு. இது வந்து அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இது அவரே சொல்லியிருக்காரு. அந்த நிசாகார்ன்ற அவரே அவரோட ட்விட்டர் ஹேண்டல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை எடுத்துட்டு போய் நான் ஏஐ கிட்ட கொடுத்தேன், ஏஐ இந்த லாஜிக் எல்லாமே ஷார்டன் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்லேயே அவர் வந்து சொல்றாரு. அதாவது கிளாட் கோட் அப்படின்ற ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஆந்த்ராபிக்கோட கிளாட் கோட் அதை யூஸ் பண்ணி நான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல ஏஐ வச்சு ரீட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் அப்படின்றத அவரே கிளைம் பண்றாரு. ஓகே, இது வந்து இதை பண்ணதுக்கு அவருக்கு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. 30 நிமிஷம் அப்படின்றது அவர் இனிஷியலா அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 30 நிமிஷம். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஓஎஸ்எம் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு கம்பெனி டெவலப் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்ல இந்த ஃபீச்சர் வந்து ஒரு இந்த செக்யூரிட்டி ஃப்ளா வந்து இருக்கு, அதாவது லூப் ஹோல் இருக்கு. அந்த ப்ராடக்ட்டை அவங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிபிஎஸ்சியோட onmark.co.in அப்படின்றவங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே இதே மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் மூலியமா ஒரு நிறைய வெப்சைட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்றாரு. சிபிஎஸ்சி ஒரு வாட்டியும் இது இல்லைன்னு கிளைம் பண்றப்போ இவர் வந்து இன்னொரு வெப்சைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத ட்விட்டர்ல ரிலீஸ் பண்றாரு. ஓகே, கிட்டத்தட்ட 45 வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொன்னார். அது என்னென்ன வல்னரபிலிட்டி? இது ஒண்ணு, இந்த மாதிரி தான் எல்லாமே வா. ஸோ 45 வல்னரபிலிட்டி அவர் என்ன அப்படின்றது டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஆனா ஒரு சில இன்ஃபர்மேஷன் பொது வெளியில வந்திருக்கு. என்ன மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா, நீங்க ஒரு டீச்சர் கரெக்ட் பண்ண சொல்ல ஒரு சின்ன நம்பரை மட்டும் மாத்தி இருந்தா உங்களோட கரெக்ஷன் டீட்டெயில்ஸே மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதுல நம்மளுக்கு இதோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வராததுனால நம்மளுக்கு வந்து முழு விவரம் இல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்? லிட்ரலி அந்த வெப்சைட்டோட கண்ட்ரோலே எங்க கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு அட்மின் ஆக்சஸ் இருக்கும், உங்களால ஒரு யூசரோட டேட்டாவை மாற்ற முடியும், டெலீட் பண்ண முடியும். இல்லை ஒரு லெட்ஸே ஒரு மாணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12th படிச்சுட்டு இருக்காரு, ஒரு ரீவால்யூவேஷன் போடுறாரு அப்படின்னா, அந்த ரீவால்யூவேஷன் போடுறப்ப கூட அவரோட பேப்பர் வந்து இல்லாமல் டெலீட் ஆகிருக்கலாம். இந்த நிசார்கா அப்படின்றவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, அந்த சைட்டில் அவருக்கு CURD அந்த கேர்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜ் இருக்கு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஓகே, அப்படின்னா அவரால் ஸ்டூடெண்டோட ரெக்கார்டை கிரியேட் பண்ண முடியும், ஒரு புது ஸ்டூடெண்ட் இல்லாத ஒரு ஸ்டூடெண்டோட ரெக்கார்டை கிரியேட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், இருக்கிற ஸ்டூடெண்டோட மார்க்கையும் மாற்ற முடியும் அப்படின்றத தான் அவர் கிளைம் பண்றாரு. ஓகே, அப்படின்னா பெரிய ஃப்ளா தானே இது? ஆமா, இது உண்மையாலே ஒரு பெரிய ஃப்ளா தான் இது. ஓகே, இப்போ ஒரு பையனோட மார்க் அவன் ஃபெயிலே ஆயிருந்தா கூட அவனுக்கு பாஸ் மார்க் போட முடியும். அவரு சொல்ற கிளைமை வச்சு பார்க்க சொல்ல இது பண்ண முடியும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு பேசிக்கா ஹேக்கிங் ஏதோ தெரியும்னு வைங்க, எனக்கு ஒருத்தன் நான் ஒரு 500 ரூபாய் நான் உனக்கு பே பண்றேன், எனக்கு இந்த அக்கௌண்டோட ஆக்சஸ் எடுத்து கொடு, இல்ல இந்த அக்கௌண்ட்ல இப்படி ஏதாவது யாருக்கா சார்ட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணி கொடு. அது சாத்தியமா இல்லையான்றது எனக்கு தெரியல, பட் பேசிக்கா சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்றேன், நான் ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பண்ணி கொடுக்குறேன்னு வைங்க. இது ஒரு மெத்தடு. இப்போ இந்த சிபிஎஸ்சில ஒரு கவர்மெண்டோட வெப்சைட்ல ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை மாற்ற முடியும் அப்படின்னா, இப்போ என் பையனுக்கு மார்க் கம்மியா இருக்கு, அதை நான் மாத்தணும்னு நினைச்சா அந்த ஆக்சஸ் இருக்கிறவங்கள்ட்ட பே பண்ணி அந்த ஆக்சஸ் எடுக்க முடியும்னு தெரிஞ்சவங்கள்ட்ட பே பண்ணி அதை மாற்ற முடியும் தானே? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம். நம்மளுக்கு வந்து அதை பத்தின கிளியர் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா பேக் எண்ட்ல இதை எந்த அளவுக்கு இந்த விஷயம் இது யாரெல்லாம் இதுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும் பின்னாடி. அந்த சிஸ்டம் இருக்கா அப்படின்றது கேள்விக்குறிதான் நமக்கு இன்னும் இருக்கும்.
இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் யாருமே வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணல. அது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சு, அந்த இன்சிடென்ட்டை வந்து நடந்திருக்கா இல்லையா, யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும் எப்பவுமே. அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருக்கிற லாக்ஸ்ல எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டே இருப்பாங்க 24/7. ஏதாவது ஒரு வித்தியாசமா அந்த லாக்ஸ்ல ஏதாவது தெரியுது அப்படின்னா அந்த டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஃபிளாக் பண்ணி இங்க என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல அது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம யாருக்கும் அந்த அதுக்கான ஆன்சர் கரெக்டா இல்ல. இது வந்து நம்ம கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து அதை தெளிவுபடுத்தணும் கண்டிப்பா. இல்ல இப்போ இந்த சிபிஎஸ்இ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. இப்போ நான் என்ன கேட்கறது, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பதில்? கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க, சிபிஎஸ்சிக்கு கீழே 12th எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா இப்போ அவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டெக்னிக்கல் பர்சனா. ஆஸ் அ டெக்னிக்கல் பர்சனா நான் இங்க சொல்லணும் அப்படின்னா இது டெக்னிக்கல் ஃபால்ட், ஓகேங்களா? இது ஒரு கவர்மெண்டோட ஒரு மிஸ்மேனேஜ்டு சிஸ்டமோட ஒரு ஃபால்ட். இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணி மார்க்ஸ் மாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா நடந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா இது இந்த பேட்ச் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. மேபி ரீ எக்ஸாம் நடக்கணும்னு இருந்தா நடக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா சப்போஸ் அப்படி ஒரு ரீ எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஷூல இருந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a very stressful time. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம். அப்போ எல்லாரும் ரீவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லையா? நீங்க ரீவால்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணி எல்லாருமே புது எக்ஸாமா வைக்கிறதுக்கு பதிலா இப்ப இந்த பையனே வந்து நிசார்கான்ற பையனே ரீவால்யூஷன் பண்ணும்போது தான் அவனோட பேப்பரே இல்லைன்னு தெரியுது அவனுக்கு. ஸோ அப்படின்னா எல்லாருமே வந்து ரீவால்யூவேஷனுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா? ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனைனா இது வந்து மறுபடியும் முதல்ல இருந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நீங்க வந்து ஆல்ரெடி வேலிடேட் பண்ண பேப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்டூடெண்டோட பேப்பர் தானா அப்படின்ற கொஸ்டினே நிறைய பேருக்கு இருக்கு. இந்த இஷ்யூவை வச்சு என்னென்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் இன்னும் சர்டின் சைட்ல இருந்து வரல, சிபிஎஸ்இ சைட்ல இருந்தும் நமக்கு எதுவும் கிளியர் கட்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அவங்க கொடுத்த டேட்டா என்னன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, வி ஆர் டேக்கிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது மட்டும் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப டைம் எடுத்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் இப்ப நடந்திருக்கு அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிஎஸ்இ சைட்ல இருந்து மட்டும் தான் நமக்கு கிடைக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இப்போ இன்ஸ்டாகிராம் விஷயத்த பேசணும் இல்லையா? இப்போ இப்போ சிபிஎஸ்சி இப்போ இன்ஸ்டாகிராம் நான் சாதாரண விஷயத்த கம்பேர் பண்ணேன்னா கூட இன்ஸ்டாகிராமும் சேஃப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ லேட்டஸ்டா கூட நீங்க ஏதோ பேசும்போது சொல்லியிருந்தீங்க நேத்து இன்ஸ்டாகிராம்லயே ஏதோ ஃப்ளோ இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அது என்னது அது? ஸோ இப்போ என்ன ஆயிருந்தது அப்படின்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் யாரெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ எல்லாரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ணக்கூடிய ஒரு வல்னரபிலிட்டிஸ் ஆன்லைன்ல இருந்திருக்கு. அதை இன்ஸ்டாகிராம் வந்து லாஸ்ட் வீக் பேட்ச் பண்ணியிருக்காங்க. யாரோ கண்டுபிடிச்சு சொன்னதுனாலதான் பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்ன மாதிரி ஒரு பக் அப்படின்னா நீங்க வந்து நீங்க பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்ல ஒரு சேட் பாட் இருக்கும் உங்களுக்கு. அந்த சேட் பாட் கிட்ட நீங்க போயிட்டு டைரக்டா இல்ல இது என்னோட இமெயில் இல்ல என் செகண்டரி இமெயிலா இதை ஆட் பண்ணிக்கணும் ஒரு புது இமெயில் உங்க இமெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணி உங்களுக்கு ஓடிபி அனுப்பும். அந்த ஓடிபியை வச்சு நீங்க யாரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வேணா லாகின் பண்ண முடியும். ஓகே, இப்படி ஒரு ஃப்ளா இருந்துச்சு. இதோட பப்ளிக்கான பிஓசி எல்லாமே ஆன்லைன்ல சுத்திட்டு இருந்துச்சு. அதை வந்து இன்ஸ்டாகிராம் அதை பேட்ச் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஓகே, இப்போ இதுவே இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியார் நிறுவனம், ஒரு சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், அதுல இப்போ நீங்க சொன்ன விஷயமே பெரிய ஃப்ளா தான். ஸோ அப்படின்னா இந்த டிஜிட்டல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா இதுலயுமே இந்த மாதிரி லூப் ஹோல் நடக்கிறது ஒரு நேச்சுரலான விஷயம் தானே? அதாவது இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, நோ சிஸ்டம் இன் த வேர்ல்ட் இஸ் 100% செக்யூர் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம என்னதான் டெஸ்டிங் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு சிஸ்டமுமே இன்டர்நெட்லோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து 100% சேஃபே கிடையாது. ஓகே, நீங்க 2022 டெஸ்லா எவ்வளவு பெரிய நிறுவனம்னு உங்களுக்கு தெரியும், டெஸ்லா மோட்டார்ஸ். கோவிட் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இதே மாதிரி இந்த நிசார்கா அப்படின்ற பையன் கண்டுபிடிச்ச மாதிரியே ஒரு இஷ்யூவை நான் டெஸ்லா மோட்டாருக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அவங்களோட ரியாக்ஷன் டைம் எவ்வளோ நேரம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 6 hours. ஸோ நான் நைட்டு தூங்க சொல்ல நான் இதை இப்படி ஒரு ஃப்ளா இருக்குன்னு சொல்லிட்டு தூங்க போகிறேன். காலையில் 6 மணிக்கு எனக்கு வந்து அதுக்கான ரிவார்ட் அமௌண்ட்டும் சரி அதை ஃபிக்ஸ் ஆன ப்ராப்ளமும் சரி வந்திருந்தது. ஓகே, ஸோ எந்த அமௌண்ட் எவ்வளோன்னு ரிவீல் பண்ணலாமா? அது முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லையுமே எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு பே பண்ணி
நீங்க வந்து எங்களோட கம்பெனில இருக்க ஃபிளாஸை சொல்லுங்க, நான் உங்களுக்கு பே பண்றேன் அப்படின்ற பாலிசிஸ் வச்சிருப்பாங்க. ஓகே. ஆனா இந்தியன் அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த எஃபர்ட் எடுக்கணும். ஓகே. நீங்க இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கு அதாவது யூகே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே. நீங்க கவர்மெண்ட் இத பண்றாங்க. ஓகே. அண்ட் வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அது வந்து கவர்மெண்டோட ஒரு பாடி கவர்மெண்டோட பாடி. அவங்களோட அசெட்ஸை சேவ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் டைமும் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் அங்கேயும் நிறைய இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கோம். ஓகே. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியால அதுக்கான ஒரு பாத்து இல்ல. ஓகே. அண்ட் வந்து இங்கேயுமே கவர்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து பக் பவுண்டிலாம் கண்டஸ்ட் பண்றாங்களே. இல்ல சென்னையிலேயே தமிழ்நாட்டிலே கூட தமிழ்நாடு கவர்மெண்டே கூட நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்களே போன டைம். அது வந்து ஹேக்கத்தான். ஓகே. அது வந்து என்னன்னா உங்களை கூப்பிட்டு அந்த காம்படிஷன் மாதிரி ரன் பண்றது அது நடக்கும். நான் என்ன கவர்மெண்டோட விஷயங்களே கவர்மெண்டோட சைட்டோட சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கே இப்படி ஒரு விஷயம் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி விஷயம் இப்போ அவர் சர்டனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ரிப்போர்ட் அவர் வந்து எடுத்துட்டு போய் எடுத்தோன்னு பப்ளிக் பண்ணல. இப்போ நான் அதுதான் கேட்க வந்தேன். இப்போ இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. பட் இங்க இப்போ இந்த பசங்க 3 பேர் பண்ணிருக்காங்க. அந்த நிசார்கான்றவர் ஹேக் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இது சரியான நடவடிக்கை தானா? அவர் ஒரு எத்திக்கல் ஹேக்கர்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிறாரு. அது ஒரு சரியான விஷயம்னு எடுத்துக்கலாமா? அவர் பண்ணது பாத்தீங்கன்னா லீகலி அண்ட் எத்திக்கலி ராங். ஆனா எத்திக்கலி அவர் பண்ணதுனால தானே இவ்வளவு பெரிய விஷயம் வந்திருக்கு. 18-17 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். அவங்களோட இம்பார்ட்டன்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்பதானே தெரிய வந்திருக்கு. அப்படி எடுத்துக்கலாம்ல? நீங்க அப்படி எடுத்துக்கலாம். அவர் ஒரு விசில் ப்ளோவரா இது பண்ணிருக்காரு. பட் அவரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 19 years old. ஓகே. அண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நாலேஜ் மேட்டர். நான் இந்த இடத்துல ஏஜுக்காக சொல்லல. இந்த வயசுல அவர் வந்து எவ்வளவு கோர்ட் கேசஸ் இல்லமே லீகல் ப்ரொசீடிங்ஸ் இன்னும் எவ்வளவு மீட் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஓகே. நீங்க அவரோட நான் அவரோட ஷூஸ்ல இருந்து சொல்றேன். அவரு இன்னும் என்னென்ன லீகல் ப்ரொசீடியர்ஸ் பட் அப்படி ஒருத்தர் கால் எடுக்க போய் தானே இவ்வளவு பெரிய விஷயம் வெளியில வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரையே சேஃப்டி பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்டை கவர்மெண்ட் எடுக்க முடியும். சோ அது ஒரு நல்ல கால் தானே. அவருக்கு இதனால இஷ்யூஸ் வரும்ன்றீங்களா? அவருக்கு இதனால இஷ்யூஸ் வரும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் அதாவது ஒரு செக்யூரிட்டி பர்சனா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, கவர்மெண்ட் இதோட ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். மேபி அவங்க ரிவார்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தா இது இந்த பையன் வந்து பப்ளிக்கா இதை எதோ லீக் பண்ணிருக்க மாட்டான். இதை இன்டர்னலா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. டிலே பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மறுத்துட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னால இது தம்பி வந்து வெள்ள டாப்ல. பட் அந்த காலை யார் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி சின்ன ஏஜ்லயே நிறைய பேர் எத்திக்கல் ஹேக்கரா இருக்காங்க. 12th படிக்கும் போதே நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இப்போ அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது வந்து நீங்க அந்த கால் இப்படி எடுக்கிறாங்கன்றத பத்தி பேசுறீங்க. நீங்க இதே பையனை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நாளைக்கு வந்து வேற ஒருத்தர் வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டோ இல்ல இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்டோ எதையாவது ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு டேட்டா எடுத்து லீக் பண்ணாருன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி செட் பண்றோம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இதே நாங்க செக்யூரிட்டி ரிசர்ச்சஸா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க அந்த இடத்துல கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்ல எது எங்களோட லைன் அப்படின்றது எங்களுக்கு டிஃபைன் ஆயிருக்கும். நாங்களும் வந்து டிஃபைன் பண்ணிடுவோம். இந்த லைனுக்கு மேல நான் கிராஸ் பண்ண மாட்டோம். இது இந்த லைனுக்கு மேல அது கிராஸ் ஆச்சுன்னா அது வந்து அன்எத்திக்கல் அண்ட் இல்லீகல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே. நீங்க ஆன்லைன்லயுமே முன்னாடி பேசின மாதிரி நிறைய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸை மீறி நீங்க ஏதாவது நீங்க ப்ரொசீடிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்றத அந்த கம்பெனிஸே சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த கிளாஸை அந்த கிளாஸ்ல அவங்க அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறது இஸ் வெல் அண்ட் குட். இதை பார்த்துட்டு பையன் இப்படி பண்ணியிருக்கான், இந்த தம்பி அப்படி பண்ணியிருக்கான்றதுக்காக மற்றவங்க போயிட்டு மறுபடியும் நான் இந்த கவர்மெண்ட் வெப்சைட் ஹேக் பண்ண போறேன், அங்கே வெப்சைட் ஹேக் பண்ண போறேன் அப்படின்னு போனாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கோனா எண்ட் வெல் யாருக்குமே. சப்போஸ் இந்த தம்பி மேல நிறைய மீடியா லைட் கிடைச்சதுனால அவருக்கு என்ன நடந்தாலும் அது வெளியே வந்துடும். வெளியே வந்துடும் எதா இருந்தாலும். இல்ல இப்போ இதுல இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ இது ரிலேட்டடா நாலேஜபிள் பர்சன், இது ரிலேட்டடா விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்படி பண்றதுனால இவனுக்கு இது கிடைச்சிருக்கு, இப்படி பண்ணா இந்த சைட்ல இருந்து இதை எடுக்க முடியும், இந்த ஆக்சஸ் எடுக்க முடியுன்ற உங்களை மாதிரி இந்த விஷயம் குறித்து தெரிஞ்சவங்களுக்கு இது இருக்கும். இப்போ உங்களுக்கு இது பிளஸ் தானே. இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு இப்போ ஃப்ளா இருக்கிற
கவர்மெண்ட் சைட்டோ இல்லை வேற ஏதாவது பிரைவேட் சைட்டோ பிரைவேட் ஆப்போ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களால கணிக்க முடியும்? ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு செக்யூரிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாலுமே ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்டாக மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன ஃப்ளா இருக்கலாம், அது வந்து உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் தான் யோசிக்கும். ஓகே. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் வந்து இப்போ இருக்க இன்டர்நெட் ஏரியாவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியல, ஒரு ஹாஃப் பேக்டாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலுமே நீங்கள் அதை வச்சு ஏஐ யூஸ் பண்ணி உங்களால் இந்த இடத்துக்கு அரைவ் பண்ண முடியும். ஸோ தம்பி கண்டுபிடிச்ச அந்த மாஸ்டர் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து எங்களோட டூலிங்ஸ் லிஸ்ட்டில் வந்து இருந்தது அப்படின்னா அவர் 30 மினிட்ஸ்ன்னு சொன்னார், 3 மினிட்ஸில் அந்த பாஸ்வேர்டை ஃப்ளாக் பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த ஃப்ளாக் பண்ண பாஸ்வேர்டை எடுத்து என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஓகே. மாஸ்டர் பாஸ்வேர்ட்னு சொல்றீங்க, அது என்ன மாஸ்டர் பாஸ்வேர்ட் ஆக்சுவலா? ஸோ மாஸ்டர் பாஸ்வேர்ட் நீங்கள் இந்த இடத்துல எதை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட அட்மினோட பாஸ்வேர்ட். ஓகே. ஸோ அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணால் யாரோட அக்கௌண்ட்டில் வேணால் லாகின் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த லாஜிக் எழுதியிருக்கு, அந்த கோடில் எழுதியிருக்க லாஜிக். அந்த லாஜிக் வந்து பேக் எண்ட்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த லாஜிக்கை வந்து இவங்க எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நார்மலாக ஒருத்தர் யூஸ் பண்ண சொல்ல அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ண சொல்ல தம்பிக்கு எந்த டூலுமே இல்லாமல் வெறும் ப்ரௌசர் யூஸ் பண்ணி மட்டும் இந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியும். ஓகே. அப்படிதான் எடுத்திருக்காங்க. எந்த டூல்ஸ் எந்த டெக்னிக்ஸும் எதுவும் பண்ணல, வெறும் ப்ரௌசரை மட்டும் யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு அவர். அண்ட் வந்து இந்த டேட்டாவை இன்னும் நல்லா வெப்பனைஸ் பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போ ஏஐயோட ரோல் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? இப்போ நீங்க சொன்னீங்க ஹாஃப் பேக்டா சில விஷயங்கள் தெரிஞ்சாலுமே அதை வச்சு ஏஐயோட ஹெல்ப் கேட்டிங்கன்னா டோட்டலாகவே இந்த ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றீங்க. இப்போ ஏஐயோட ரோல் எந்த அளவுக்கு வந்து நிற்குது? ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டூலிங். ஓகேங்களா? குளோபலாகவே நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ்லையுமே எல்லாருமே ஏஐ நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. செக்யூரிட்டியை நான் எப்படி ஏஐ வச்சு இன்னும் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளோபலாக இருக்க ஒரு ட்ரெண்ட். ஸோ இந்த ஏஐ ரேஸில் வந்து செக்யூரிட்டியும் ஒன் ஆஃப் த அஃபெக்டட் பார்ட்டி தான் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த சப்ஜெக்ட் இதுதான் வைங்களேன். பட் இதுல இப்போ அரசுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு? இந்த சிபிஎஸ்இ ஒரு சைட்டோட இது முடிஞ்சிருமா, இல்ல எல்லா அரசு சார்ந்த சைட்டையுமே செக்யூரிட்டி பண்ண வேண்டிய கட்டாய தேவை இருக்கா? ஸோ அரசு சார்ந்த சைட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி செக்யூரிட்டின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்ப்பாங்க. ஓகே. பட் அந்த செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டனோட எம்பேனல்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு அந்த எம்பேனல்மெண்ட் இருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் அரசு சார்ந்த வெப்சைட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ண முடியும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேபி அந்த டெஸ்ட் பண்ண கம்பெனி அதை மிஸ் பண்ணியிருக்கலாம், மேபி கம்பெனி டெஸ்டே பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து என்ன வேணா நடந்திருக்கலாம். அதுக்கான கிளாரிட்டி நம்ம கிட்ட கிடையாது. இல்ல இவங்க சொல்ற குற்றச்சாட்டு ஒரு கம்பெனிக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அது பொலிட்டிக்கலா அது நடந்திருக்கலாம். நம்ம அதுக்கான கிளியர் பிக்சர் இல்லாம நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் அந்த தம்பியே கிளைம் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால சம்வேர் தெலுங்கானால மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கிட்டத்தட்ட அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 24 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இறந்துட்டதா சொல்றாங்க. ராகுல் காந்தி அதை குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் வந்து அதே கம்பெனிக்கு தான் வந்து பேரை மாத்திட்டு வந்து இவங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றது அந்த தம்பியோட கிளைம். ஓகே. சோ அந்த கான்ட்ராக்ட் அதாவது தெலுங்கானால அந்த இஷ்யூ பண்ண கம்பெனி தான் பேரை மாத்திட்டு புதுசா வந்திருக்காங்க சிபிஎஸ்இக்கு. ஓகே. அப்படின்றதுதான் வந்து அவரோட கிளைம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த கவர்மெண்ட் சைட்ல என்ன காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு, இந்த டெண்டர் என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்றத கவர்மெண்ட் வந்து இப்போ ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்றத நான் ஆன்லைன்ல பார்க்க முடியுது. ஓகே. இப்போ ஓவராலா இந்த செய்தியை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு டெக்னிக்கல் பர்சனா இந்த செய்தி இருக்குல்ல, இந்த சிபிஎஸ்இ இந்த சைட்டை ஹேக் பண்ணது, இப்போ நடந்துக்கக்கூடிய விஷயங்கள், பசங்களோட எதிர்காலம், இது ஓவராலா நீங்க என்ன யோசிச்சீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த கேள்வி ஏன் இதை டிஸ்க்ளோஸ் பண்ணாரு இந்த சின்ன பையன்? ஓகே. அது பண்ணியிருக்க வேண்டாம்,
மேபி இது பண்ணாம இருந்ததா தெரியாமலே போயிருக்கும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நான் சொல்றேன், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் அவர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாரு கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, நீங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரிவீல் பண்ணாம இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது, இதை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஓகே அப்படின்றதோட நிறுத்தி இருக்கலாம். இது அவருக்கு எங்கேயாவது பின்னாடி பிரச்சனை ஆகுமா அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் என்கொயரியா இருந்தது. ஏன்னா அந்த ஏஜ்ல இதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். சூப்பர், நான் கவர்மெண்ட் வெப்சைட் ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். அது போக போக அவரோட கெரியர் அது எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத அவரு தான் முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வந்து எனக்கு உண்மையாலே ஐ ஃபீல் பேட் ஃபார் ஆல் த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இந்த என்கொயரி எப்படி போகும், கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, இல்லை மறுபடியும் இவங்களுக்கு ரீ எக்ஸாம் வைக்க போறாங்களா, இந்த இன்சிடென்ட் எப்படி ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்றதையும் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே, அண்ட் வந்து அவங்க காலேஜ் சேர்ற டைமும் வரப்போகுது. இன்னும் ஒரு 2-3 monthsல அவங்க காலேஜ் ஜாயின் பண்ண வேண்டியது. அதுக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு எப்படி அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் என்ன ஆக போகுது ஓகே அப்படின்ற ஒரு சினாரியோ இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஆப்வியஸ் விஷயம், ஆஸ் அ டெக்னிக்கல் பர்சனா இந்த ப்ராசஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். இட் டசன்ட் காஸ்ட் எனிதிங். அவங்களோட ஓவரால் பட்ஜெட்ல இது ஒரு ஃபிராக்ஷனா பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. இதுக்கான ஒரு ப்ராசஸ் அண்ட் ஒரு சின்ன டீம் இதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கன்சர்னா இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் நம்ம கவர்மெண்டோட செக்யூரிட்டி லெவல் எந்த லெவலுக்கு இருக்கு? கவர்மெண்டோட டெக்னிக்கலா கேட்கணும் அப்படின்னா கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் ஓவராலா பார்க்க சொல்ல நாட் டூ குட் நாட் டூ பேட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தேர் ஆர் ஃபியூ ஃப்ளாஸ். நிறைய கவர்மெண்ட் சைடில் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அவைலபிளாக இருந்தது கவர்மெண்ட் வெப்சைட்ஸில். அண்ட் வந்து இதே தம்பி நிசார்கா அப்படின்ற பையனோட இன்னொரு கிளைம் என்னவா இருந்தது பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஸ்கேன்ட் ஆன்சர் சீட் வந்து பப்ளிக்காக இருந்துச்சு. அது வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு யூஆர்எல் மட்டும் தெரிஞ்சதுன்னா யார் வேணா யாரோட ஆன்சர் ஷீட் வேணா பார்த்துருக்கலாம் அப்படின்ற டேட்டாஸ்லாம் இருந்துச்சு. அவங்க இன்னும் அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸை இன்னும் நிறைய ஸ்ட்ரிக்ட் பண்ணணும், நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. மேபி அவங்க பண்ணிட்டு இருக்கலாம், வி நெவர் நோ. பட் ஆனால் இன்னும் அதுக்கான இந்த ஏஐ ஏஜ்ல இன்னும் நிறைய எஃபர்ட் தேவைப்படுது அந்த ஏரியாவில். ஓகே, உங்களோட நேரத்துக்கும் பகிர்வுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி.